வணக்கம். இது உங்கள் சேனல். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அவர் 6ஆம் வீட்டின் அதிபதியும் ஆவார். இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் மேலோங்கும். 2ஆம் வீட்டில் செவ்வாய் வக்ரகதியில் அமர்ந்திருப்பது சிறப்பு. அவர் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியும் ஆவார். பூர்வ புண்ணியத்தில் கேதுவும், ஜீவனஸ்தானத்தில் சூரியன், சனி, புதன் ஆகிய கிரகங்கள் நன்மைகள் செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு 11, 10, 2, 5, 4ஆம் வீட்டின் அதிபதியும் ஆவார். உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதன் மூலம் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் தேவைக்கு அதிகமாக பணம் வந்து சேரும். உங்கள் வருவாய் பல வழிகளிலும் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குழந்தைகள் மூலமாக வருவாய் உண்டாகும். ஆறு, கடல் போன்றவற்றில் மூலமாக வர்த்தகம் செய்பவர்களுக்கு இது ஒரு வசந்தமான காலமாக அமையும். காரிய வெற்றி உண்டாகும். உயர்ந்த ரக வாகனங்கள் வாங்கவோ அல்லது அவற்றில் பயணிக்கவோ உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வீட்டில் தேவையான பொருட்கள் நிரம்பி வழியும். பொருளாதாரம் பல முனைகளிலும் வரும். லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவும் சுக்கிரனாலும் இந்த நற்பலன்கள் நடைபெறும். தேக ஆரோக்கியம் சீராகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். 6ஆம் இடத்து சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்கும். நீண்ட தொடர் நோய் உள்ளவர்கள், இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை அளவு அதிகம் உள்ளவர்களுக்கு நோய் கட்டுக்குள் இருக்கும். நோய்களால் தொந்தரவுகள் இருக்காது. தேக திடம் பெறும். உங்கள் முகப்பொழிவு அதிகரிக்கும். உங்கள் தோற்றம் பிறரை கவரும் விதமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் லாபம் சீரானதாக இருந்த போதிலும் 10ஆம் இடத்து சனி பகவானால் மந்த நிலையிலேயே இருக்கும். புதிய உத்திகள், புதிய திட்டங்கள் செயல்படுத்துவது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். விரைவில் சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு சென்று அமரவிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். புதிய தொழில் துவங்குபவர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு முயற்சிப்பது நல்ல பலன்களை தரும். சிறு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பாரம்பரிய தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் இது சாதகமான காலமாகவே அமையும். தொழில் விரிவாக்கத்திற்கு ஒரு சில மாதங்கள் காத்திருப்பது அவசியமாகிறது. வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு பணியிடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கவனம் வேண்டும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அமைதியாகி விடுவார்கள். உங்கள் மனக்குழப்பத்தாலும் செயல்பாடுகளில் தடுமாற்றத்தாலும் வேலையில் தவறுகள் நேரலாம். கவனமுடன் செயல்படுவது நல்லது. பணியிடத்தில் அதிகாரிகளையும் உடன் பணிபுரிபவர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. விரைவில் சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் வேலையில் முன்னேற்றமும் முனைப்பும் நேர்த்தியும் உண்டாகும். பண பயன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம், உத்தியோக உயர்வு ஆகியவை உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரை 2இல் செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் 2ஆம் இடத்து அதிபதி புதன் 9ஆம் இடத்திலும் பின்பு 10ஆம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சி ஆவதாலும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் அதிருப்தியும் தோன்றி மறையும். மன அமைதியை பாதிக்கும் விதமாக சந்தர்ப்பங்கள் தோன்றும். புதன் இடப்பெயர்ச்சியான பிறகு உங்கள் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் திரும்பி வரும். குடும்ப உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள். உங்கள் கலஸ்திரகாரக சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்திருப்பதால் உங்கள் துணையின் மூலமாக லாப வரவுகளை பெறுவீர்கள். அவருடைய முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள். குடும்பம் மகிழ்ச்சி தரும். சேவை தொழில்களும் கூட்டு தொழில்களும் சிறப்பாக நடைபெறும். 5ஆம் இடத்து கேதுவால் காதல் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளையும் பிரிவினைகளையும் சந்திக்கக்கூடும். புதனுடைய இடப்பெயர்ச்சிக்கு பிறகு இந்த நிலை மாறும். 4ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தாயின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். அவரின் உடல்நிலையும் பாதிக்கப்படக்கூடும். கல்வி கற்கும் மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் மற்ற மாணவர்களுடன் மோதல் போக்கை தவிர்த்து விடுவது நல்லது. கல்வியில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பொது தேர்வுகள் நெருங்கி வருவதால் கல்வியில் அதிக கவனம் எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும்.
பொதுவாக இந்த மாதம் உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும், மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள். உங்கள் தோற்றப்பொழிவு அதிகரிக்கும், புதிய காதல் தொடர்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் சனி பேச்சு வரை சற்று மந்தமான நிலையை தொடரும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் வேறு விதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும், வருவாய் அதிகரிக்கும். கலைஞர்கள் சிறப்படைய கடுமையாக போராட வேண்டியிருக்கும். தற்போதைய நிலையில் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். இந்த மாதம் பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியம் போன்றவை சிறப்பாக இருக்கும். மற்ற துறைகளில் சராசரியான நிலையே இருக்கும். இந்த மாதம் முருகப்பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.